ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரிப்ளி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி, அதுவும் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சால மீன் எடுத்திருக்கேன். ஒரு 10-15 சால மீன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மசாலா இந்த மீனில் நல்லா பிடிக்கட்டும், அது வரைக்கும் நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒவ்வொரு மீனாக நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு இது எல்லாத்தையும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சதுக்கு அப்புறமா நம்ம குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா உடைஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டிலையே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மசாலா நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். புளியை நல்லா கரைச்சி அதோட தண்ணி ஜூஸை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த மீன் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நிறைய பேர் தேங்காய் சேர்ப்பாங்க. தேங்காய் சேர்க்க விருப்பம் உள்ளவங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீன் அந்த குழம்போட நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போது லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சூப்பரான ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.